வெல்கம் டு எம்எஸ் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல். நான் உங்களோட விஜய். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து மொழியில ரஜினி சார் சொல்லுவார் இல்லைங்களா, அழகா இருமல், தும்மல், விக்கல், தூக்கம், பசி, அதுக்கப்புறம் வந்து பணம், பதவி, பட்டம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தானா வரும். ஏன் வருதுன்னு யாராலையும் கேட்க முடியாது, ஏன் போகுதுன்னு யாராலையும் கேட்க முடியாது. அதே மாதிரிதாங்க நம்ம உடம்புல இருக்கிற நேச்சுரல் கால்ஸ், இயற்கையின் அவசரம் இல்ல அவசியம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, இது நம்மளோட இன்டெஸ்டைன் கூட. சோ இதுல என்ன அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட மனம் கழிக்கிற வழி, பவுல் மூமெண்ட்ஸ். சோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்றோம் செய்யறோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ எப்பயுமே மலத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காது. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெவி பிரீத்திங். ஸோ நம்ம வாக் பண்ணும்போதோ இல்லை ஓடும் போதோ நமக்கு ஹெவி பிரீத் வரும். ஸோ யாராவது இருக்காங்க இல்ல ஹெவி பிரீத் பண்ணும்போது வேகமா தண்ணி குடிக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணாம கொஞ்சம் பிரீத்திங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாம ரிலாக்ஸா அப்படியே விட்டீங்கன்னா நேரம் ஆக ஆக நம்மளோட பிரீத் வந்து ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஆக ஆரம்பிச்சிடும். அது நீங்க என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க, ஸோ உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு பிரீத்திங்கை வந்து மானிட்டர் பண்ணுங்க. அடுத்தது வந்து காஃப். ஸோ இந்த காஃபும் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாலும் இதுவும் இயற்கை, நமக்கு வந்து ஒரு விதமான அறிகுறி, ஒரு விதமான நேச்சுரல் கால்ஸ். நம்ம உடம்பு ட்ரை ஆகுது, இல்ல ரொம்ப நேரம் நீங்க தண்ணி குடிக்காம இருக்கிறீங்க, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இரிட்டேஷன் ஆகுது, ஃபுட்டு ஏதாவது சாப்பிடாது உங்களுக்கு அப்படின்னாலும் இந்த காஃப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்து அழுகை. சோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அழுகை வந்து ஒரு விதமான எமோஷன், உணர்வுகள். அதே மாதிரி நம்ம கோபம், நம்ம ஒருத்தவங்க மேல பாசம் காட்டுறது, இது எல்லாமே ஒரு விதமான உணர்வுகள். சோ நம்ம வந்து நம்மளோட உணர்வுகளை வந்து கரெக்டா வெளிப்படுத்தணும். நீங்க உணர்வுகளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான காரணம் இருக்கு. மெயினா வந்து அழுகணும்னு நினைக்கிறீங்கன்னா அழுகுறங்க. ஏன்னா நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் எல்லாம் எப்படின்னா, அழுதா நீ ரொம்ப வீக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்க. அது அப்படி கிடையாது. அழுகையும் ஒரு விதமான லெட்கோ தான். அடுத்து வந்து பிளஞ்சிங். சோ வந்து ஒரு ஏப்பம் இல்ல எதிர்கழிக்கிறது அது மாதிரி. நீங்க ஃபுட்டுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிடல அப்படின்னா இந்த ஃபுட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டா உங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் ஆகாது, சலைவா ப்ராப்பரா ப்ரொடியூஸ் ஆகாது. சோ அதனாலேயும் இது மாதிரி இஷ்யூஸ் வரலாம். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து பிளாட்டுலன்ஸ். ஸோ பிளாட்டுலன்ஸும் அதே மாதிரிதான், வயிறு ப்ளோட்டட் ஆகுறது. ஸோ நமக்கு ரொம்ப நேரம் நீங்க லாங் கேப்பர்ஸ் விட்டு சாப்பிடுறீங்க, இல்ல சரியா தண்ணி கொஞ்சம் கரெக்டா குடிக்கல, ஆசிட் செக்ரேஷன்ஸ் அங்க கரெக்டா நடக்கல, ஓகேங்களா, ஃபுட் என்சைம் சரியா ப்ரொடியூஸ் ஆகல, ஃபுட் ப்ராப்பர் டைஜஷன் ஆகல அப்படின்னா இந்த அப்டமன் வந்து ஒரு மாதிரி ப்ளோட்டடா உபசமாவே இருக்கும். அதுக்கு அடுத்து பசி. ஸோ பசி அப்படின்றது வந்து நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப தெரியாது. அந்த மோரோவர் அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிருக்கனால எல்லாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு விதமான ஹெட்டேக் இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இரிட்டேஷன், கோபம், இது மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேருக்கு பசியோட தன்மை வரும்போது அது வந்து தெரியும். ஸோ ஸ்னிக்கர்ஸ்ல அழகா ஒரு ஆடு கொடுத்துருப்பாங்க, பசி வந்தா நீ நீயா இருக்க மாட்ட அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான். ஏன்னா உண்மையானது வந்து ரூபம் வந்து நமக்கு பசியோடது நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்து தூக்கம். ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க தூங்கும் போதுதான் உங்க மைண்ட் காமா இருக்கும். மைண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு காமா இருக்கும் அன்றைய நாள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ தூங்க போறது ஏர்லி பெட், அது மாதிரி வந்து ஏர்லி மார்னிங் தூக்கம், இது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதெல்லாம் பத்தி பார்ப்போம். அடுத்து வந்து ஸ்னீசிங். ஸோ ஸ்னீசிங் வந்து இனி நீங்க நிறைய அலர்ஜிஸ் இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இரிட்டேஷன்ஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து அழகா காமிக்கிறது தான் நம்மளோட ஸ்னீசிங். ஸோ ஸ்னீஸ் வருது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. இதை கண்ட்ரோல் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு நிறைய ஹெட்டேக்ஸ் அது மாதிரிலாம் வந்து இதா இருக்கும். அடிக்கடி வந்து நோஸ் பிளாக் இது மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். ஸோ ஸ்னீஸுக்கான காரணம் கண்டுபிடிச்சு அதுல இருந்து நம்ம வெளியில வரலாம். அடுத்து தேர்ஸ்ட். ஸோ தேர்ஸ்ட் வந்து நம்ம வெயில்ல போறோம், வெளியில அலையிறோம் அப்படின்னாதான் தாகத்தோட தன்மை நமக்கு ரொம்ப தெரியும். அதர்வைஸ் நீங்க ஏசிலே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப கூலா இருக்கிறதுனால உங்களுக்கு தேர்ஸ்ட் ரொம்ப தெரியாது. ஸோ ஒரு மானிட்டரிங் மாதிரி வச்சு அப்பக்கப்ப தண்ணி குடிக்கிற ஹேபிட்டை வந்து நீங்க கொண்டு வாங்க. ஏன்னா ரொம்ப இன்டர்னலா ட்ரை ஆகுதுன்னா காஃப் இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா யூரினேஷன். ஸோ அந்த யூரின் வந்து யூஸ்வலா நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ற ஹேபிட் இருக்கு. வெளியில எங்கேயாவது டிராவல் பண்றோம் அப்படின்னா இந்த அவுட்டர் இது சர்ஃபேஸ் நமக்கு வந்து யூஸ் பண்ண பிடிக்காது. ஸோ நீங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அதே நேரத்துல வெளியில போறோம்னா தண்ணியும் ரொம்ப குடிக்க மாட்டோம்.
இதனால நீங்க கண்ட்ரோல் பண்ண உங்களோட பேட்டரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்து வாமிட்டிங். ஸோ இந்த வாமிட்டிங் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வாமை ஒரு ஃபுட்டு பிடிக்காம நீங்க சாப்பிடும்போது அது ஒரு விதமா நமக்கு எக்ஸ்பிரஸ் ஆகி வரும். ஸோ இந்த வாமிட்டிங்கும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த வேஸ்ட் எல்லாமே நம்ம வாமிட்டிங் அந்த ஸ்டூல்ஸ் யூரினேஷன் மூலியமா தான் நம்ம பாடியில இருந்து வெளியில வரும். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்த பெரிய விஷயம் யானிங். நீங்க சரியா தூங்கல, இல்ல ரொம்ப நேரம் க்ளோஸ்டு ரூம்ல இருக்கீங்க, ஆக்சிஜன் லெவல் உங்களுக்கு பத்தல செய்யல அப்படின்னும் போது யானிங் வரும். சோ இந்த ஏசில ரொம்ப நேரம் இருக்கும்போது சிலருக்கும், ஏன்னா எல்லாரோட இதாச்சும் நம்ம ப்ரீத் பண்ணும்போது செய்யும்போது நமக்கு வந்து போதுமான ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னா மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்மளே அறியாம இந்த கொட்டாவி எல்லாம் வரும். ஸோ அப்ப அப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வெளியில போய் ஒண்ணு நேச்சுரல் ப்ரீத் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொட்டாவி விட்டுருங்க. எல்லாரும் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இதுவும் ஒரு விதமான நேச்சுரல் கால்ஸ் தான். சோ இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் லெவல், மூட் ஸ்விங்ஸ், பசியின்மை ஆகுறது, தூக்கமின்மை ஆகுறது, அந்த மெயின் வந்து டிப்ரெஷன். நீங்க நிறைய எமோஷன்ஸ், அழுகை, கோபம் இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய டிப்ரெஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம பாடியில டாக்ஸின்ஸ், அதாவது நச்சுத்தன்மைகள் படியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.